வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஏர்ட்ராப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஏர்ட்ராப் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ தான் 2 நாள் தான் ஆச்சு ஸ்டார்ட் பண்ணி, ஓகேங்களா. ஸோ இந்த ப்ரைவேசி அப்படிங்கிற சொல்லக்கூடிய இவங்க வந்து ஒரு ஏர்ட்ராப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஏர்ட்ராப் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பேக்கப் பார்த்தீங்கன்னா பினான்ஸ் லேபு, OKX, கேட்டா டைப் இவங்களாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. இன்வெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பெரிய ப்ராஜெக்ட், ஓகேங்களா, டவுட்டே வேணாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அதாவது 70,000 ஃபாலோவர்ஸ் NFT வந்து இவருக்கு மின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எத்தனை நாள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளில் 48 ஹவர்ஸில். ஸோ இன்னும் 7 நாள் தான் டைம் இருக்குது, அதுக்குள்ளே முடிச்சிடும், சரிங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்க. இதுக்கு என்னென்ன ரெக்குவயர்மெண்ட் அப்படிங்கிற டீட்டெயிலாக சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அது மட்டும் புதுசாக போகிற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ கூட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் கொடுத்துருப்பேன், ஓகேங்களா. ஸோ நம்ம டெலிகிராம் லிங்க் டேரெக்டாக கொடுக்குறேன், இங்கே தான் வரும், ஓகேங்களா. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த லிங்கை கிளிக் பண்ணால் டேரெக்டாக இங்கே தான் வரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் இருக்கும், இதை கிளிக் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ரெஃபர் கொடுக்கும், அதை டச் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இது க்ரோமில் போகும். க்ரோமில் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் ரெண்டுமே இருக்கும், ஓகேங்களா. இது ஆண்ட்ராய்டுக்கு, ஐஃபோனுக்கு. இது வந்து APK, ஓகேங்களா. உங்களோட மொபைல் வந்து, அதாவது ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து இந்த வெர்ஷன் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து உங்களுக்கு சூட் ஆகல, அது இந்த இது வந்து இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி வரல அப்படின்னு சொன்னால் நீங்கள் APK டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணினா இது போல் தான் இருக்கும். கிரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கொடுங்க. கிரியேட் அக்கௌண்ட்டை கொடுத்துட்டீங்கன்னா இங்கே வந்து இந்த உங்கள் டிக்கு இங்கே ஒரு டிக் கொடுங்க, ஓகேங்களா. கொடுத்தீங்கன்னா ஸோ இது போல் அக்செப்ட் அந்த அக்ரி வரும், அக்ரி கொடுத்துருங்க. அக்ரி கொடுத்துட்டு அங்கே வந்து பாருங்கள் யூசர் நேம் கேட்பாங்க. உங்களோட ஒரு நிக் நேம் யூசர் நேம் ஃபேன்சியாக உங்களுக்கு போட்டுக்கோங்க. பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டை பொறுத்து ஸ்ட்ராங்காக போடுங்க. கேப்சூல் வேறு சிம்பிள் நம்பர் எல்லாம் கலந்த மாதிரி போட்டுக்கோங்க. சேம் டைப் அதே டைப் பாஸ்வேர்டு அதே கொடுங்க. அப்படி திருப்பி இங்கே ரெஃபர் நான் காப்பி பண்ண சொன்னேன் இல்லையா, அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ டச் பண்ணால் காப்பி ஆகிடும். அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. சரி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காட் இட் கண்டினியூ கேட்கும், ஓகேங்களா. ஸோ இது போல் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட இங்கே ஒரு 100/100 வரணும் இங்கே, ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா 100 நாள் இருக்குது இல்லையா இந்த இடத்துல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 100/100 வரணும். கொஞ்சம் ஒரு 30 செகண்ட் 1 மினிட் அப்படி வெயிட் பண்ணுங்கள், ஓகேங்களா. கொஞ்சம் நேரம் ப்ராசஸ் ஆகும், பேக் வந்துடாதீங்க. கொஞ்சம் நேரம் முடிஞ்ச உடனே திரும்ப இந்த மாதிரி வந்துடும், ஓகேங்களா. இப்போ வந்து உங்களோட கீ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க. இப்போ இந்த பேக்கப் கீ கேட்பாங்க. பேக்கப் லோக்கல் ஸ்டோரேஜ்னு வரும். இது கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அந்த கீ வந்து காமிப்பாங்க நமக்கு. அந்த கீயை வந்து காப்பி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, தனியாக வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. பெரிய டெக்ஸ்ட்டாக இருக்கும், அது ஒரு நோட் பேடில் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா. அப்போ அதுக்கப்புறம் வந்து பேக்கப் கூகுள் டிரைவ் இது வேணாலும் நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது ஒன்றே போகிறோம், தேவைப்பட்ட இது வேணால் எடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஏன்னா ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை பொறுத்து எடுக்கிற மாதிரி இருக்கும், அதனால். சரி, ஓகே, எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுதான் பேக்கப் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது போல் வந்து உங்களுக்கு வந்துடும். அதாவது செக் மை ரிவார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 300 வந்து அந்த ஸ்டார்ஸ் கொடுப்பாங்க. இந்த ஸ்டார்ஸ் வந்து ஹிட்டாக தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதை விட உங்களுக்கு ஷோ பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 400 ஸ்டார் கூட வந்து பை பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு NFT மின்ட் பண்ணணும். அது பண்ணால் தான் அந்த 400 + 300 700 வந்து உங்களுக்கு ஷோ ஆகும், ஓகேங்களா. ஸோ இதை மட்டும் நீங்கள் அந்த ஒரு சின்ன ஒரு இன்வெஸ்ட், ஓகேங்களா, ஒரு $4 $5 வந்து நீங்கள் வந்து ஒரு சோல் கொடுத்து ஒரு NFT மின்ட் பண்ணணும். அது பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த 300 ஸ்டார் வந்து உங்களுக்கு வந்து என்னபிள் ஆகும். இந்த 300 ஸ்டார் ப்ளஸ் 400 ஸ்டார் சேர்த்தா 700 ஸ்டார் கிடைக்கும். இந்த 700 ஸ்டாரை வச்சு தான் உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து டோக்கன் கொடுப்பாங்க, ரைட்டுங்களா. சரி, ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 300 இருக்கா. ஸோ இந்த லைவ்னஸ் டெஸ்ட்னு ஒரு 100, இந்த மின்ட்டு நம்ம NFT மின்ட்டு வந்து ஒரு 400, டோட்டலாக வந்து ஒரு 800 கிடைக்கும் நமக்கு, ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கிரிப்டோ அப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள், ஓகேவா. இந்த கிரிப்டோவை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதாவது இந்த இடத்துல போய்ட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணால் கிரிப்டோன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இது போல் சோல்னு இருக்கும். இங்கே ரிசீவில் போங்க. ரிசீவில் போனீங்கன்னா இந்த அட்ரஸ் ஷோ ஆகும். இந்த அட்ரஸை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கிட்டு உங்களோட எக்ஸ்சேஞ்சோ வேலட்டோ எந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபண்டு வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல கொண்டு வந்துடுங்க, ஓகேவா. இப்போ நான் வந்து பிங்கெக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து நான் கொண்டு போகிறேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0.25 சம்திங் நமக்கு தேவைப்படும். சாரி 0.025 அதை கிட்டத்தட்ட ஒரு $5 அரௌண்டு. அதாவது நமக்கு அங்கே ரிசீவ் ஆகிறது $5 இருக்கணும், ஓகேங்களா. ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து கணக்கு பண்ணிக்கோங்க, ஓகேவா. சரி, ஓகே, நான் கொடுத்து விட்ரால் பண்ணிவிட்டேன். விட்ரால் பண்ணி எனக்கு ரெக்வஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த மின்ட் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது போல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஃபேஸ் ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் வரும், ஓகேங்களா. இதை கிளிக் பண்ணினா உங்கள் ஃபேஸை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு வரும் போகும். அதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்க்க சொல்லுவாங்க. ஸ்ட்ரெயிட்டாக பாருங்கள். அப்புறம் மேலே கீழே சைடில் லெஃப்ட்டு ரைட்டு கீழே டவுன் இப்படிலாம் பண்ண சொல்லும். இங்கே வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு இமேஜ் ஒன்று ஷோ ஆகும் உங்களுக்கு. இந்த மாதிரி போட்டிருக்கோம். லெஃப்ட்டில் பாருங்கள், இது ரைட்டில் பாருங்கள், அப்பில் போங்க, கீழே டவுனில் வாங்க. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு இது காமிக்கும், ஒரு வியூஸ் போகும். அதுக்கு அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபேஸை வந்து சைடில் ரொட்டேட் பண்ணணும்.
ஸோ அவ்வளோதான் முடிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி கங்க்ராச்சுலேஷன் ஹியூமன், அதாவது நம்ம ஹியூமனா அப்படிங்கிறது செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி முடிச்சோடனே மின்ட் NFT கொடுங்க. ஸோ அவ்வளோ மின்ட் பண்ணிவிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டை போடணும். நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்டு போட்டுருப்பீங்க, அந்த பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா மின்ட்டு கொடுங்க. ஸோ மின்ட்டு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ மின்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். இங்கே சக்ஸஸ்ஃபுல் ஆனது உடனே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உடனே ரிசீவ் ஆகுது, கொஞ்சம் டைம் எடுக்கும் ஓகேங்களா. ஸோ 1 or 2 minutes ஆகும், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள் எனக்கு வந்து ரிசீவ் ஆகிடுச்சு ஓகேங்களா. இந்த என்னோடய NFTயோட அந்த ஐடி நம்பர் போட்டாங்களா, அவ்வளோதான் இது வந்துச்சு அப்படின்னா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட் செக்ஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு 700 வந்திருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இது 300, இது ஒரு 400 ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து க்ரியேட் பண்ணதுக்கு வந்து ஏர்லி பேர்டு சொல்லிட்டு அது ஒரு 300, இந்த மின்ட்டு பண்ணதுக்கு ஒரு 400. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைவ்னஸ் டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 100 அது வரல நமக்கு இல்லையா. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் பாருங்கள், இந்த ப்ரூஃப் இருக்குது பாருங்கள், இந்த ப்ரூஃப் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது போல் வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லைவ்னஸ் டெஸ்ட்டுக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து கிளிக் பண்ணுங்கள். திரும்ப அதே தான் ஃபேஸ் வெரிஃபிகேஷன் தான். இப்போ நம்ம என்ன பண்ணமோ அதே மாதிரி திரும்ப ஒரு ஃபேஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் பண்ணிட்டீங்கன்னா அங்கே பாருங்கள் வெரிஃபிகேஷன்ஸ் ஃபாஸ்ட் வரும், முடிஞ்சு போச்சு ஓகேங்களா. கங்க்ராச்சுலேஷன் வந்துடும். இப்போ வந்து கோ டு மை ரிவார்டில் போனீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு 800 வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ 1 2 3 ரிவார்டு நமக்கு வந்து ஆகிடுச்சு. இப்போ ரெஃபரல் மட்டும் தான் பாக்கி. ரெஃபரல் பண்ணிங்கன்னா அதுக்கு ரிவார்டு வரும், பட் எவ்வளோ வரும் அப்படிங்கிறது தெரியல ஓகேங்களா. ஸோ அதான் 800 பாயிண்ட்ஸ் கிடச்சிடும். பாயிண்ட்ஸ் மீன்ஸ் அந்த ரிவார்டு, இந்த ஸ்டார்ஸ் என்ன டோக்கனை கொடுப்பாங்க, எப்போ கொடுப்பாங்க அப்படிங்கிறதுலாம் ஃபியூச்சரில் தான் தெரியும் ஓகேங்களா. ஏன்னா அது ஒரு நல்ல ஒரு பெரிய கம்யூனிட்டி ஃபாலோ பண்ணதுனால கண்டிப்பாக அதை பண்ணலாம். இந்த ஒரு $5 நம்ம வந்து இந்த மின்ட்டு பண்ணுறதுனால நல்ல ஒர்த்து தான். அது மட்டும் இல்லாமல் இந்த மின்ட்டு பண்ண NFT நம்ம ஃபியூச்சரில் வந்து செல் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ அதுவும் ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேங்களா. ஓகே, இப்போ நான் லைவுக்கு வந்துட்டேன் ஓகேங்களா. இவ்வளோ நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தோம். ஸோ இப்போ லைவுக்கு வந்துட்டேன். இப்போ ரிவார்ட் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா இப்போ 1400 ஸ்டார் வந்துருக்கு. ஆல்ரெடி என்கிட்ட 800 தான் இருக்குது. ஸோ இப்போ ஒரு 600 பாயிண்ட் வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ அது எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிவார்ட் அந்த ரெஃபரல் செக்ஷன் அங்கே பாருங்கள், இந்த செக்ஷனில் போய் பார்ப்போம். மை ரெஃபரில் போனீங்கன்னா ஓகே 6 ரெஃபரல் ஆட் ஆகிருக்கு. ஸோ ரெஃபருக்கு 100 ஓகேங்களா. ஸோ ரெஃபருக்கு 100 பாயிண்ட் ஆட் ஆகுது, 100 ஸ்டார் ஆட் ஆகுது. ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணியும் உங்களோட பாயிண்ட் ஸ்டார்ஸை வந்து அதிகமாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ நிறைய பாயிண்ட் ஏர்ன் பண்ணி பாயிண்ட் ஞாபகத்து வருது. ஸோ ஸ்டார்ஸ் ஓகேங்களா, அந்த ஸ்டார்ஸை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுறது மூலமும் ஏர்ன் பண்ண முடியும். உங்கள்கிட்ட 2 மொபைல் 3 மொபைல் இருக்குன்னா அதுலேயும் பண்ணலாம். பட் அவங்க வந்து இதில் வந்து டெபாசிட் பண்ணி அந்த மின்ட்டு பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ரெஃபர் இன்கம் ஆட் ஆகும். அப்படின்லாம் வராது. சும்மா நம்ம வந்து க்ரியேட் பண்ணிட்டு அந்த 300 கிடச்சிடும்னா அதுவும் கிடைக்காது, உங்களுக்கும் கிடைக்காது. அதாவது ரெஃபர் பண்ணவங்களும் கிடைக்காது, உங்களுக்கு அதை இந்த 300 எடுக்க முடியாது. ஸோ இந்த மின்ட்டு பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஆக்டிவாக இருக்க முடியும். உங்கள் பாயிண்ட்ஸ் வந்து உங்களால் ஷோ பண்ண முடியும். அதை நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி டோக்கன் எடுத்துக்க முடியும். ரைட்டுங்களா. சரி ஓகே, க்ளீனாக சொல்லிட்டு வீடியோ பிடிச்ச நம்பரை வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.